ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப் ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரொப்ரைட்டரி ஃபார்ம்ஸ்னு. இவங்கள வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பாப்புலர். ப்ராப் ஃபார்ம்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ வந்து அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம முன் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஒரு கட்டணும், சரிங்களா? அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வேல்யூவேஷன் வேணுமோ, இப்போ நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு 5000 வந்து அவங்கக்கிட்ட அமௌண்ட்டாக கட்டணும். அந்த அமௌண்ட்டு கட்டினா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்கன்றது முதல்ல உங்களுக்கு வேல்யூவேஷன் ஃபேஸ் மாதிரி ஒன்று வைப்பாங்க, சரிங்களா? நீங்கள் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் அவங்கக்கிட்ட ரியல் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அந்த ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணி பைசா பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கட்டின அந்த அமௌண்ட் வந்து அவங்கக்கிட்ட போயிடும். அந்த 5000 அவங்க எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு கேபிட்டல் கொடுப்பாங்க. அதாவது என்ன அதில் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து கேபிட்டல் போடுவாங்க. 10 லட்ச ரூபான்றதை கேபிட்டல் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 லட்ச ரூபாயை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த 10 லட்ச ரூபா உங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10 லட்ச ரூபா உங்களுக்கு ஃப்ரீயெல்லாம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் அந்த 10 லட்ச ரூபா நஷ்டம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்டேருந்து அவங்க எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க? அதனால் இந்த 10 லட்ச ரூபாவில் வந்து உங்களை ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் ட்ரேட் பண்ண விடுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு 5% இதில் லாஸ் பண்ணலாம், சரிங்களா? உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து அந்த டெமோலாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 5%, அதாவது இந்த கேபிட்டலில் வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டை தான் உங்களை லூஸ் பண்ண விடுவாங்க. இதுக்கு மேலே லூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ ப்ராப் ஃபார்ம்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு நிறையா உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ப்ராப் ஃபார்ம்ஸில் வந்து ட்ரேட் பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ அவங்க ரூல்ஸ் என்னென்னா, அதான் இந்த மாதிரி ஒரு நாளைக்குள்ளே வந்து 5% மேலே நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மொத்தமாக பார்த்தீங்கன்னா, இப்போ 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா தான் நீங்கள் வந்து அவங்க லைஃப் டைம் பீரியட்லேயே நீங்கள் லூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியல, 1 லட்ச ரூபா மேலே லாஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, புரியுதுங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கேபிட்டலை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ட்ரேடர் இருக்குது. நீங்கள் லாபம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்கக்கிட்ட சஸ்டெயின் பண்ண முடியும். நீங்கள் நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க உங்கள் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது, அந்த அமௌண்ட் போயிடும். உங்களுக்கு நல்லா ட்ரேட் பண்ண முடியும், என்னால் லாபம் பண்ண முடியும், என்கிட்ட கேபிட்டல் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ப்ராப் ஃபார்ம் போங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அவங்க ப்ராஃபிட் எடுத்துக்குவாங்க. 80% ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு 20% அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸும் இருக்குது. ஒவ்வொரு ப்ராப் ஃபார்மும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அவங்களோட ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் ப்ராப் ஃபார்ம்ஸ் பற்றி வீடியோ. ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர், அதனால் இதை நான் அப்லோட் பண்ணேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.